ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கள சர்வதாபனஹ கவிர் விஸ்வோ மகா தேஜா ரக்த சர்வபவோத்பவஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கள சர்வதாபனஹ, அதாவது அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற நம்மளோட சூரியன், அனைத்து மண்டலங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற சூரியன் மிருத்யுவை கூட அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்காராம் நம்ம சூரிய தேவன். அதனால எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தாலும் மிருத்யுவை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மிருத்யு அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானாம். அதாவது மனிதர்களா இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும், பட்சிகளாக இருந்தாலும், ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் மிருத்யு. அனைவருக்கும் பொதுவான அந்த விஷயத்தை கொடுப்பவர் மிருத்யு தேவரான நம்ம யம தர்மராஜர். அதனால இந்த மிருத்யு அனைவருக்கும் பொதுவா இருக்கிற மிருத்யுவையும் சரி, இந்த மிருத்யுவை கொடுக்கிற நம்மளோட யம தர்மராஜனையும் சரி, ரெண்டு பேரையுமே அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காராம் நம்மளோட சூரியன். ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கள சர்வதாபனஹ கவிர் விஸ்வோ மகாதேஜா ரக்த சர்வபவோத்பவஹ. அதாவது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கின ஒரு கவியாக இருக்காராம் நம்மளோட சூரிய தேவன். எப்படி ஒரு கவி, எப்படி ஒரு கவிஞன் அவரோட கவிதைகளை ஒரு பேப்பர்ல எழுதி எல்லாருக்குமே காட்டுவாரோ, அதே போலவே அவரோட கவிதைகளா இருக்கிற இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் பக்கத்திலேயே நிலா இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பூமி இருக்கும், பூமியில இருக்கிற ஜீவராசிகள், இந்த மாதிரி அனைத்தையும் ஒரு கவிதைகளாக எழுதி நம்ம எல்லாருக்குமே காட்டுறாராம் அவரோட சக்தியை. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மகாயோகியோட இந்த விண்ணப்பத்தை, இவரோட ஆசையை அப்படியே நம்ம நாராயணன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போறாராம். அங்க போய் பெருமாள் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்றாராம், நிச்சயமாக அவனுக்கு இங்க வர்றதுக்கு நான் அனுமதி தருவேன். அதுவும் எப்ப தருவேன் அப்படின்னா, அவன் எந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அந்த தவத்தை, எந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அந்த தியானத்தை செஞ்சுட்டு இருக்கானோ, அந்த மரத்தோட அனைத்து இலைகளும் எப்போ உதிர்ந்து கீழே உறதோ அப்பதான் அவனுக்கு வைகுந்தத்துக்குள்ள என்ட்ரி தருவேன் அப்படின்னு சொல்றார் நம்மளோட பெருமான். இதை கேட்ட உடனே மனமுடைந்து போறாராம் நம்மளோட நாரதர். அவர் ஏன் இந்த மாதிரி மனமுடைந்து போகணும் அப்படின்னா, அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்க அந்த மரமோ இப்பதான் வளர்ந்து ஒரு மரமாக வளர்ந்த மாதிரியே தெரியாது. அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் நிறைய வளர்ந்துட்டே போயிட்டு அதுக்கு வயசாயிட்டு, அதுக்கு வயசானதுக்கு அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால இப்போ நாரதர் யோசிக்கிறாராம், இவர்கிட்ட வேற நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம், இந்த யோகி கிட்ட வேற பெருமாள் என்னதான் ரொம்ப நம்புவார், அவர் நான் என்ன கேட்டாலும் எனக்காக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ போயிட்டு திடீர்னு போயிட்டு பெருமாள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல, நீ நிறைய நாள், நிறைய வருடங்கள், நிறைய யுகங்கள் வெயிட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னா அவன் மனமுடைந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாராம் நம்ம நாரதர். இந்த விஷயத்தை சொல்றதுக்காக திருப்பியும் பூலோகத்துக்கே வராராம். வரும்போது அந்த யோகி அவர் அவ்வளோ ஒரு உற்சாகத்துல இருக்காராம், இந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை பெருமாள் கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னு. அந்த பக்தன், அந்த யோகி இப்ப நாரதர் கிட்ட ஒரு ஏக்கத்தோட கேட்கிறாராம் என்ன ஆச்சு அப்படின்னு. இதுக்கு நாரதர் கூறின பதில் என்ன, அதுக்கு அந்த யோகி கொடுத்த ரியாக்ஷன் என்ன, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.